வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பத்திரிகை.com நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அரஹர சிவன் அரி அயன் இவர் பரவி என்ற பாடலை பார்க்க போகிறோம். இது திருத்தணி. திருத்தணி என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருத்தணி என்று ஏன் பெயர் வந்தது என்றால் அது செருத்தணி என்று கூறுவார்கள். முருகன் திருச்செந்தூரில் போர் புரிந்தான் அல்லவா, அவனுக்கு கோபம் இருந்து கொண்டேதானே இருக்கும். அந்த தாக்கம் இருந்தது. அதை தணிப்பதற்காக இந்த மலைக்கு வந்தான். அதனால் இது செருத்தணி. இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு 6 படை வீடுகளில் இந்த திருத்தணியில் சூரசம்ஹாரம் கிடையாது. இப்பொழுது நாம் பாடலை பார்க்கலாம். அரஹர சிவன் அரி அயன் இவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அனுதினம் மொழி தர அசுரர்கள் கெட அயில் அனல் என எழ விடும் அதிவீரா பரிபுற கமலமது அடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசா பகவதி வரைமகள் உமைத்தரு வரு குஹ பரமனது இரு செவி களிக்கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குருபர உயர்வாய உலகமன் அழகில உயிர்களும் இளையவர் உலகமன் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் உருவர முனிவோரும் பரவி முன் அனுதினம் மணமகிழ் உற அணி பணி திகழ் தணிகையில் உரைவோனே பகர்தரு குரமகள் தரு அமை வனிதையும் இரு புடை உற வரு பெருமாளே. எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். 2 பக்கமும் அந்த குரமகளும் தேவ சேனாபதி இருக்கிறாளே, அவளும் அழகாக வீற்றிருக்கிறாள் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதில் காதல் ஆராத காதல் வேடன் மடமகள் ஜி மூத்தம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் உரை வாழ்வும் ஆராயும் நீதி வேலு மயிலுமே ஞான அபிராம தாப்ப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேணும் என்று கூறுவார். சீரான கோல கால நவமணி என்ற பாட்டில் இது வரும். அப்படி இருவரும் அழகாக இடப்பக்கமும் வலப்பக்கமும் அமர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். இப்பொழுது நாம் இதனுடைய கருத்தை நாம் காணலாம். அரஹர சிவன் என்று கூறுகிறார். அரஹர என்றால் என்ன? பாவத்தை போக்குபவன். நாம் எவ்வளவோ பாவம் செய்கிறோம் அல்லவா? அப்படி பாவங்களை போக்க வல்லவன் சிவபெருமான். நம்மால் பாவம்தான் செய்ய முடியும். அதை போக்க முடியுமோ? முடியாது. நல்ல விதங்களில் போக்கலாம். எப்படி போக்கலாம் என்றால் இறைவனின் நாமத்தை கூறினால் நம் பாவங்கள் எல்லாம் கழிந்து கொண்டே வரும். ஆனால் போக்குவதே என்பது சிவன் ஒருவனால் தான் முடியும். அவன் நித்தியமாக இருக்கிறானே, அவன் ஒருவனால் தான் முடியும். அரஹர சிவன் ஹரி அயன் இவர் பரவி முன், அதாவது முன்னால் என்ன கூறுகிறார்? சிவனை பற்றி கூறுகிறார். ஹரி அயன். ஹரி என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹரி எவ்வளவோ நாமங்கள் இருக்கிறது. திருமாலுக்கு சஹஸ்ரநாமம் இருக்கிறது அல்லவா, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த ஹரி அயன் என்றால் நான்முகன். நான்முகன் பிரம்மாவை குறிக்கிறது. இவர்கள் எல்லோரும் முருகன் அங்கு வீற்றிருக்கிறான். முருகன் முன்னால் எல்லோரும் கூடி அழகாக வரிசையாக நின்று அவனை சூழ்ந்து கொண்டு அவனை பரவுகிறார்களாம். அவனை புகழ்ந்து பாடுகிறார்களாம். அவர் 1 நாளா 2 நாளா, இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் நான் பாடுகிறேன் அல்லது செவ்வாய்க்கிழமை மட்டும் பாடுகிறேன் என்று புகழ்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்களா? அப்படி இல்லை. மனிதனாகிய நாம் தான் நாம் வாரத்தில் இன்று சனிக்கிழமை சனியை பற்றி நாம் பாடலாம், புதன்கிழமை இவரை பற்றி பாடலாம், வெள்ளிக்கிழமை இவரை பற்றி பாடலாம் என்று நாம் வகுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அனுதினம் அருமுகா சரவணபவனே என்று அனுதினமும் கூறுகிறார்களாம்.
அருமுகனே, ஆறுமுகத்தை உடையவனே, சரவணபவனே, சரவணத்தில் உதித்தவனே. பவம் என்றால் என்ன? உதிப்பது. ஏன் சரவணத்தில் உதித்தான் என்று கூறுகிறார்? முன்னாலேயே வந்து விட்டாரே. சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்றின. அதை சிவபெருமான் ஆகாயம், பிறகு அக்னி, பிறகு வாயு, பிறகு இந்த கங்கை நதி, அதற்கு பிறகு திடலில் அந்த சரவணத்தில் விட்டார்கள் அல்லவா? அந்த திடலில் விட்டவுடன் 6 குழந்தைகளாக பிறந்தது இல்லையே அல்லவா? 6 குழந்தைகளாக அங்குதான் பிறந்தது. அது வரைக்கும் எப்படி இருந்தது? ஒளிப்பிழம்பாகத்தான் இருந்தது. அதனால் சரவண பவ என்று கூறுகிறார். அப்படி அழகாக அவர்கள் உருகி பாடுகிறார்களாம். அனுதினம் மொழித்தர. அனுதினம் என்றால் என்ன? நாள்தோறும் உரைக்கிறார்கள். ஆனால் என அசுரர்கள் அனுதினம் மொழித்தர. அசுரர்கள் கெட என்றால் கெட்டுப்போவார்களா? அல்ல, அழிவதற்காக. அசுரர்கள் அழிவதற்காக இவன் வேலை விட்டானாம். அந்த வேலை எப்படி இருந்தது? அனல் என எழ அயில் விடும். அனல் அது ஒரு நெருப்பு போல அவர்களை சுட்டு எரித்து தான். எவன் விட்டால் அது நெருப்பு எப்படி பற்றி அவர்களை எரியுமோ அதே போல அனல் எழ அயிலை விட்டானாம் முருகன். அதிவீரன் அல்லவா? அடுத்தது அவர் கூறுகிறார், அதிவீரா, அவன் மிகுந்த வீரமூர்த்தி ஆயிற்றே. அவன் காலில் என்ன என்ன அணிந்து கொண்டிருக்கிறான்? கழல். பரிபுர கமலம், அது அடி இணை. அந்த இணை என்றால் என்ன? 2 கால்களையும் தானே நாம் திருவடிகளையும் தானே கூறுவோம். பரிபுர என்றால் சிலம்பு. சிலம்பு அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த சிலம்பும் எப்படி ரீங்காரம் செய்கிறது என்றால் வேதத்தை ஒலிக்கிறதாம். அந்த பரிபுர கமலம், அது அடி இணை. அது தாமரை போன்று இருக்கிறது. தாமரை உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி இருக்கும்? மிருதுவாக இருக்கும். எவ்வளவு அழகாக அதை தடவினாலாக தடவிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடியை வைத்து கொண்டிருக்கிறான் அவன். பரிபுர கமலம், அது அடி இணை எங்கு வைத்திருக்கிறான்? இது 7வது வீடு. எங்கு வைத்திருக்கிறான்? அடியவர் உளம் அதில் உற. அடியவர்கள் மனத்தில் பதிக்க வைத்திருக்கிறானாம். 6 படை வீடுகள் இருக்கிறது. அதெல்லாம் படை வீடுகள், படைகளை வைத்து கொண்டிருக்கிற வீடுகள். இது என்ன என்றால் இவனுடைய அன்பினால் இருக்கும் இது வீடு. இது 7வது வீடு. இது அடியவர்களின் உள்ளம்தான் அவனுடைய உறைவிடம். எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள். அடியவர் உளம் அதில் உற. அருள் முருகேசனவன். முருகேசன் என்று கூறுகிறார். முருகக் கடவுளே ஈசன், முருகா ஈசா என்று கூறுகிறார். அதனால் அருள் புரிகின்ற முருகேசனே. பகவதி. பகவதி யார்? இப்பொழுது முருகனுடைய அம்மாவை பற்றி கூறுகிறார். பகவான் என்றால் கடவுள், பகவதி என்பது பெண்பால். அதனால் பகவதி என்றால் என்ன? செல்வம், ஞானம், வீரம், புகழும், துறவு, அழகு, இவைகளை எல்லாம் கொண்டவள். அதாவது 6 குணங்களை உடையவள் தான் பகவதி. யாரை சொல்லலாம்? பார்வதியை சொல்லலாம், சரஸ்வதியை சொல்லலாம், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று நாம் கூறலாம். இவர்களெல்லாம் பகவதி. அதனால் வரைமகள் அவள் பகவதி. இப்பொழுது பார்வதியை பற்றி கூறுகிறாள். பார்வதி என்பதிலேயே இப்பொழுது அடங்கி இருக்கிறது பாருங்கள். அவள் பகவதி வரைமகள். வரை என்றால் என்ன? மலை. என்ன மலை? இமயமலை. இமயமலை ராஜன் இருக்கிறானே, அவனுடைய புத்திரியாக இருந்தாள். பர்வத்த ராஜகுமாரி அவள். அதனால் அவள் வரைமகள். உமை தரவரு குஹா. உமை தந்தாளா? சிவன் தானே தந்தான் என்று நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் சிந்திப்பது மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. சிவன் என்ன செய்தான்? நெற்றி பொறிகள் நெற்றியிலிருந்து பொறிகள் வந்து அதை யாவரும் தாங்கி, இந்த பஞ்சபூதங்களும் தாங்கி அது சரவண பொய்கையில் விட்ட உடன்தானே குழந்தையாக மாறிற்று. எப்படி மாறிற்று? 6 குழந்தைகளாக மாறிற்று. ஏனென்றால் 6 பேர் அங்கு காத்து கொண்டிருந்தார்கள். கார்த்திகை பெண்கள் காத்து கொண்டிருந்தார்கள். முன்னாலேயே வரம் வாங்கியவர்கள் அவர்கள். தாங்கள் அந்த முருகனை கொஞ்சி குலாவி அவர்களுக்கு பாலூட்ட வேண்டும் என்று முன்னாலேயே தவம் இருந்து வரம் பெற்றவர்கள். அவர்கள் காத்துக்கொண்டு அந்த 6 குழந்தைகளும் சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள். அப்பொழுது இவளுக்கு அவளுக்கு சிறிது தாபம் இருந்தது, சினம் இருந்தது. அதை சிவபெருமான் தனித்து குழந்தை இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தவுடன் உடனே அந்த குழந்தைகளை கண்டவுடன் அப்படியே வாரி அணைத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது அம்பிகைக்கு. உடனே எல்லா குழந்தைகளையும் அணைத்தாளாம். அணைத்தவுடன் என்ன ஆயிற்று? 6 முகமும் 12 கைகளும், ஆனால் 2 திருவடிகளும் ஆயின.
அப்படித்தான் நாம் 6 குழந்தைகள் இருந்தால் நாம் யாரை கொஞ்ச முடியும், யாரை துதிக்க முடியும் அல்லவா? அதனால் பார்வதி தேவி அம்பிகை நல்ல ஒரு நிகழ்ச்சியை அவள் செய்திருக்கிறாள். எதற்குத்தான் கந்தன் என்று பெயர், பற்றுக்கோடு ஸ்தானு என்று கூறுவோம். அந்த 6 குழந்தைகளும் இணைத்தாள் அல்லவா? அது ஒரு நல்ல செய்கைதானே. அதனால் உமை தர வரு குஹா என்று இதற்கு பொருத்தமாக இருக்கிறது. பரமனது இரு செவி, அப்படிப்பட்ட குகன் என்ன செய்தான்? பரமனது இரு செவி களி கூற, சிவனார் மனம் குளிர என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி பரமனது இரு செவி களி கூற, பரமனது 2 செவியும் ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது, என் மைந்தன் என்னுடைய பிள்ளை எவ்வளவு அழகாக இந்த உபதேச மந்திரத்தின் பொருளை இவ்வளவு அழகாக விளக்குகிறானே என்று அவர் பெருமைப்படுகிறாராம். இரு செவி களி கூற என்றால் என்ன? களி என்றால் மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சியுடன் கொள்ளும்படி உரை செய்யும் ஒரு மொழி. ஒரு மொழி என்றால் என்ன? புகழ்பெற்ற ஒரு மொழி, எல்லோருக்கும் தெரிந்தது. ஓம் என்றாலே எல்லோரும் அறிந்தவர்கள் தான். எந்த நிகழ்ச்சி நாம் எடுத்தாலும் ஓம் என்று சொல்லிவிட்டுத்தான் மற்றவற்றை தொடருவோம் அல்லவா? அப்படிப்பட்ட பிரணவ மந்திரத்தின் முடிவு பொருளை, பிரணவ முடிவு, அதை பிரணவ பொருளின் அந்த முடிவான பொருளை அல்லது உள்ளுக்குள் இருக்கும் பொருளை, தொக்கிக் கொண்டு இருக்கும் பொருளை, அந்த தத்துவத்தை எவ்வளவோ சொல்லலாம். அது விவரிக்க முடியாத அளவு இருந்தது. சுருக்கமாக அழகாக இவர் இருக்காதிலும் அவர் கூறினார். ஏன் இருக்காதிலும் கூற வேண்டும்? அவர் நினைத்தார், இரு பக்கமும் தானே தந்தையும் தாயும் இருக்கிறார்கள் என்று நினைத்தாரோ என்னவோ. அதனால் சிவனுடைய வலது காதிலும் சொன்னார், இடது காதிலும் சொன்னார். சிவனுடைய இடது பக்கம் தானே அம்பாள் இருக்கிறாள் என்ற பொருளிலும் இருக்கலாம். இருந்தாலும் பிரணவ முடிவதை உரை தரு குருபர உபதேசித்த, பர என்றால் மேலான என்று பொருள், மேலான குருநாதரே. அதனால் உரை செய்யும் ஒரு மொழி, அதாவது எல்லோராலும் புகழப்பெறும் அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரம் இருக்கிறதே, அந்த மந்திரத்தின் முடிவு பொருளை, அந்த முடிவான பொருளை உரை தர குருபர உபதேசித்த மேலான குருமூர்த்தி. யாருக்கு உபதேசித்தார்? தன்னுடைய தந்தைக்கு. தந்தை ஆஹா என்று மனம் மகிழுமாறு, என்ன இப்படி சொல்கிறாய் என்று கூறாமல் மனமகிழுமாறு அதிலேயே ஊறி திளைத்தாராம். மன மகிழ்ச்சி கொண்டு திளைத்தாராம். உயர்வாய உலகமன், சிறப்பு பொருந்தி இந்த உலகத்தில் நிலை பெற்றுள்ள எவ்வளவோ உயிர்கள் இருக்கிறது அல்லவா? உயிர்கள் இருக்கிறதே, அழகில உயிர்கள் என்று கூறுகிறார். அழகில என்றால் என்ன? எண்ணிக்கை இல்லாத, எண்ண முடியாது. நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? அப்படித்தான் உயிர்களும் இருக்கின்றன உலகில. அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும். இமையவர் என்றால் இமைக்காதவர்கள். யார்? தேவர்கள். தேவர்களும் முருவர முணுமுணுக்கும்படி முனிவோரும் பறவை முன் முணுமுணுத்து கொண்டே வருகிறாராம். இந்த முனிவர்கள் ஏன் அப்படி முணுமுணுக்கிறார்கள்? பார், இவ்வளவு கூட்டம் என் முன்னாலே செய்கிறது, எங்களை முன்னால் போக விடாமல் தடுக்கிறது என்று. ஏனென்றால் அந்த முனிவர்களுக்கு தாங்கள் முருகனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ஒருவனை பற்றி முதலில் பாட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆவல். அதை தவிர்த்து முன்னாலேயே இவர்கள் போகிறார்கள், இது அடியவர்கள் போகிறார்கள், எல்லோரும் போகிறார்கள், இவர்களை பின்னால் தள்ளிவிட்டு அதனால் இவர் முணு என்று கூறுகிறார்களாம். அப்படியே அவர் எங்களை முன்னால் செல்ல விடாமல் இவர் தடுக்கிறார்கள் என்று. ஏனென்றால் எல்லோரும் முந்திக் கொண்டு போக வேண்டும், முருகனை முதலில் காண வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார்கள். அதனால முனிவோரும் பறவை முன் எல்லோரும் சேர்ந்து அனுதினம் மனம் மகிழ்வுற, அனுதினம் நாள்தோறும் மனம் மகிழ்ச்சி அடையுமாறு அணியும் பனி திகழ். அணி என்றால் அழகு, அழகான. பனி என்றால் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், பனி என்றால் பாம்பு. அணி பனி, எந்த பாம்பு என்று. அதாவது இது கடைந்தார்கள் அல்லவா? அசுரர்களும் சுரர்களும் சேர்ந்து அமிர்தம் கடைவதற்காக வாசுகியை நாணாக்கி அந்த மந்திரமலையை வைத்து வாசுகியை நாணாக்கி அதை இரு பக்கமும் கடைந்த பொழுது அவள் உடம்பெல்லாம், அந்த நாகராஜனின் உடம்பெல்லாம் புண்ணாகி விட்டதாம். அதை புண்ணை நாம் என்ன செய்வோம்? வைத்தியரிடம் காட்டுவோம் அல்லவா? இவர் என்ன செய்தார்? அதாவது அந்த பாம்பு என்ன செய்தது? திருத்தணிக்கு வந்தது. திருத்தணிக்கு வந்து முருகனை பூஜித்து தன்னுடைய உடலில் உள்ள அந்த புண் அதையெல்லாம்
சரி செய்து பிறகு தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றது. அப்படிப்பட்ட பனி திகழ் அந்த நாகம் வழிபட்ட என்று பொருள். நாகம் அப்படிப்பட்ட வாசுகி என்ற நாகம் வழிபட்ட தணிகையில் உறைவோனே, திருத்தணியில் உறைவோனே. பகர்த்தரு குரமகள். பகர்த்தரு என்றால் நாம் புகழும்படியாக வீற்றிருக்கும் வள்ளியை பற்றி குரமகள் என்று கூறுகிறார் அல்லவா. அதனால் குரத்தில் பிறந்த வள்ளி பகர்த்தரு குரமகள். தரு அமை வனிதியும். ஒருவரை சொல்லிவிட்டால் இன்னொருவரை சொல்லாமல் இருப்பாரா? அதனால் தரு அமை வனிதியும். தரு என்றால் 5 தருக்கள் இந்த இது வந்ததே, அமுதம் வந்ததே, அப்பொழுது 5 தருக்களும் வந்தது. அது தேவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முக்கியமாக அந்த கற்பகத்தரு என்று கூறுவார்கள். அந்த கற்பகத்தரு கீழ் வளர்ந்த அந்த தெய்வ யானை அமையும் 2 பக்கமும் வைத்திருக்கிறார். இருப்புடை உறவரு பெருமாளை 2 பக்கமும் வைத்து கொண்டு அவர்கள் ஆனந்தமாக அவர் உல்லாசமாக இருக்கிறாராம் முருகன். அப்படிப்பட்டவர். ஏன் இருவர்? கீழே ஒரு பெண், கீழ்குலத்தில் ஒரு பெண், மேல் குலத்தில் ஒரு பெண். எதற்காக? அடியவர்களுக்காகத்தான். அடியவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நலம் எய்த வேண்டும் என்றுதான் முருகன் அப்படி கருதி இருக்கிறார். ஏனென்றால் அதாவது இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று நாம் கூறுகிறோம் அல்லவா. இகத்துக்கான சுகங்களையும் நலன்களையும் தருபவள் யார்? அந்த குரவள்ளி மூலமாக முருகன் தருகிறான். முருகன் தான் தருகிறான். ஆனால் குரவள்ளி மூலமாக இகத்துக்கு உரிய எல்லா சௌபாகியத்தையும் தருகிறான். ஆனால் பரத்துக்கு உரிய எல்லா நலன்களையும் இந்த சௌபாகியங்களையும் தெய்வ யானையின் மூலமாக முருகன் தருகிறான் என்ற கருத்து இதில் தொக்கி இருக்கிறது. எல்லோரும் கவனிக்க வேண்டும். இப்படியாக அந்த வாசுகிக்கு நலத்தை கொடுப்பதும் இந்த அழகில உயிர்கள் இருக்கிறதே, உயிர்களுக்கு நலத்தை கொடுப்பதும் எல்லாமே முருகன் தான் என்ற போது ஏன் முருகனை நாம் துதிக்கக்கூடாது? திருப்புகழ் பாடக்கூடாது? திருப்புகழ் வகுப்புகள் மலிந்து கிடக்கின்றன. அதனால் ஏதாவது ஒரு வகுப்பில் நீங்களும் சேர்ந்து கொண்டு இறைவனை இசை மூலம் நாம் துதிக்கலாமே. அதற்கு புறப்படுங்கள். கீழே கொடுத்திருக்கிற அந்த தொலைபேசி தொடர்புக்கு இணையுங்கள். நீங்கள் அப்படி இணைந்து நீங்களும் திருப்புகழ் கற்றுக்கொண்டு முருகனுடைய ஆசீர்வாதத்தை, அருளை நாம் பெற்று மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.